ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பார்க்குறது எங்கள் வீட்டு தோட்டத்தில் நான் வளர்க்குற கனகாம்பரம் செடி. கிட்டத்தட்ட 3-4 கனகாம்பரம் செடி நட்டு நான் வளர்த்துட்ருக்கேன். இந்த சம்மருக்கு அது நிறையவே பூ பூத்துருக்கு. கிட்டத்தட்ட 3-4 முழம் அளவுக்கு நிறைய பூ பூக்கிறது. கனகாம்பரம், மல்லி ரெண்டுமே சம்மரில் தான் நிறைய பூக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பூ கனகாம்பரமும் டிசம்பர் பூவும் அழிஞ்சிட்டு வருது. இந்த பூவை நம்ம இப்போ எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. இந்த செடியும் நமக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல. இது லாஸ்ட் இயர் நான் நர்சரியிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வாங்கி வச்சேன். கிட்டத்தட்ட 3-4 கனகாம்பரம் செடி என்னோடய தோட்டத்தில் வச்சு வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இதில் எல்லாத்துலேயுமே இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பூ பூத்துருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ரொம்ப அழிஞ்சிட்டு வருது. இந்த பூவை இப்போ யாரும் விரும்பி வாங்கி வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா இதுக்கு பெருசாக வாசனை எதுவும் கிடையாதுங்கிறதுனால. பட் ஆனால் இது அழியாமல் பாதுகாக்கணுன்றதுக்காகவே நான் 3-4 செடி வாங்கி வச்சு நட்டு வந்துட்டுருக்கேன். பக்கத்துலேயே கன்று சின்ன சின்னதாக வர ஆரம்பிச்சிருக்கு. மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி மல்லிப்பூ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு. குண்டு மல்லி, அடுக்கு மல்லி எல்லாமே நான் வளர்த்துட்டு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.